அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது simply supported beam carrying a point load, concentrated point load, not at mid span பார்க்க போறோம். இப்ப simply supported beam வரைவோம். simply supported beam not at mid span. இது W. இதனுடைய length A. இதனுடைய length B. Overall length L. இது A, இது B, இது C. இப்ப ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். RA, RB. இப்ப taking moment about A, இந்த A ல இருந்து moment கண்டுபிடிச்சாக்கா RA இல்ல RB வந்து நமக்கு கிடைக்கும். taking moment at A to determine the support reaction, to determine the support reaction. இப்ப A ல இருந்து மூமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா RB, இந்த RB into L, RB into L minus W into A is equal to 0. அப்ப RB into L is equal to WA. RB is equal to WA by L. இது RB. Total upward forces and total downward forces is equal to 0. Should be 0. அப்ப total upward forces and total downward forces is equal to 0. இப்ப RA plus RB is equal to W அல்லது minus W is equal to 0. அப்ப RA plus RB is equal to W. இப்ப RB கண்டுபிடிச்சிட்டோம். RA is equal to RA plus WA by L is equal to W. RA is equal to W minus WA by L. இந்த இது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனா WL minus WA by L. RA is equal to W into L minus A by L. L minus A என்றது என்ன? W into L minus A B by L. அப்ப RB
is equal to WB by L. இப்ப இங்க எழுதலாமா? RA RB என்னது? WA by L. RA WB by L. இதை எப்படி வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னாக்கா, இங்க பாருங்க, இந்த RB இந்த சப்போர்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற RB சப்போர்ட், W இருக்க லோடு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த லென்த் A ஹோல் டிவைடட் பை ஹோல் லென்த் L அப்படி வருது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா RA வந்துச்சுனாக்கா W இன்ட்டு இந்த பிரெத் இந்த B by L. ஸோ இதை வந்து ஈஸியா நம்ம வந்து மனசுல வச்சுக்கலாம். அடுத்தது shear force bending moment calculations. Shear force calculation. Shear force at right hand side of B is equal to 0. Shear force at left hand sides of B is equal to, இப்ப ரைட்ல இங்க நின்னோம், அந்த பக்கம் லோடு எதுவுமே இல்லை, லெஃப்ட்ல நிற்கும் போது இந்த மாதிரி அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்கு. அப்ப ஆல் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் should be considered as a positive. All downward forces is considered as a negative sign. இப்ப upward forcesன்றதுனால plus WA, இங்க W by A by L இருக்கு. Shear force at right hand side of, இங்க C பாத்தீங்கன்னாக்கா இதுக்கும் அதுக்கும் நடுவுல எந்த ஃபோர்ஸஸும் இல்லை, அப்ப plus WA by L. அடுத்தது shear force at left hand sides of C plus WA by L minus W. இப்ப இது என்ன ஆகும்னாக்கா WA minus WL by L இப்படி ஆகுது. இப்படி ஆச்சுனாக்கா இப்ப மைனஸ் W வெளியே எடுத்தாக்கா L minus A by L. இப்ப minus W L minus A என்னது B by L. அப்ப C is equal to minus W by WB by L. Shear force at right hand side of A. அப்ப இதுல இருந்து இது வரையும் எதுவுமே இல்லை, அப்ப என்ன பண்ணணும், minus WB by L. Shear force at left hand side of A நாக்கா minus WB by L plus இந்த ஒரு upward force இருக்கு, அது plus WB by L is equal to 0. இதான் வந்து shear force bending moment calculation. இந்த shear force bending moment calculationல யூனிட் கொடுக்காததுனால நம்ம யூனிட் போடல. அதர்வைஸ் இங்க வந்து கிலோமீட்டர் கொடுத்திருந்தா கிலோமீட்டர் போட்டுக்கணும், நியூட்டன் கொடுத்திருந்தா நியூட்டன் போட்டுக்கணும். எந்த ஒரு யூனிட் இல்லாத கால்குலேஷன் போடக்கூடாது.
இது வந்து எக்ஸாம்பிள்ன்றதுனால இங்கே யூனிட் கொடுக்கல, அதனால நம்ம இது பண்ணல. அதர்வைஸ் நம்ம லோட் கொடுத்து நம்ம கால்குலேஷன் போட்டோம்னாக்கா யூனிட் கொடுத்துருப்பாங்க, அந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். Bending moment calculation. Bending moment at A support la bending moment 0 இருக்கும். Bending moment at C இந்த C ல பாப்போம். C இங்க பார்த்தனாக்கா இங்க RB into B அப்படின்னு இருக்கு. அப்ப RBன்றது என்னது? WA by L into B is equal to WAB by L. Bending moment at B supportல bending moment 0 இருக்கும். இதுதான் வந்து bending moment calculation. இப்ப shear force bending moment diagram பார்க்க போறோம். shear force diagram இங்க பாத்தீங்கன்னாக்கா shear force diagram பொறுத்தவரையிலும் இப்ப left hand sideல இங்க வந்து 0, இங்க shear force calculation பாத்தீங்கன்னாக்கா இப்ப shear force at left hand side of B வந்து 0, இங்க 0 போட்டுக்கிட்டோம். அப்புறம் ரைட்ல வந்து WA by L போடணும், plus W by L. இங்க மறுபடியும் plus WA by L. இங்க நேரா கீழே வந்துட்டு WB by L minus WB by L. இங்க minus WB by L. இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். ஓகேங்களா? இதை போட்டுக்கணும். இங்க நமக்கு ப்ராப்பரா இது வந்து இருக்கணும். shear force diagram. Bending moment diagram. Bending moment diagram. பாருங்க, இது சப்போர்ட்ல 0, இங்க மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் at C, இது வந்து WAB by L, இது பாசிட்டிவ். இந்த இடத்துல பாயிண்ட் லோடுனாக்கா ஸ்ட்ரைட்டா வரும், யூடிஎல் இருந்தாக்கா கர்வா வரும். அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இப்படி போட்டுக்கணும். இதுதான் வந்து shear force bending moment diagram at not at midspan, concentrated load not at midspan. இந்த இது வந்து நீங்க ஈஸியா வந்து பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா லோட் வந்து அப்போர்டா போகுது, 0ல ஆரம்பிக்குது, அப்போர்டா வந்து RB போகுது. இங்க RB எவ்வளவு போகுது? WA by L போகுது. இங்க போதா WA by L. அதுக்கப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா டிராவல் ஆகுது. இங்க அதே டிராவல் ஆயிட்டு WA by L முடிஞ்சிருச்சு. அங்க இருந்து W வந்து இங்க கீழ் நோக்கி போகுது. அப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குது, மைனஸ் WB by L ஆகுது.
அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரையிலும் எந்த லோடும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே ஏறுது. இதை வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கணும். இந்த கான்செப்டில் நம்ம மென்டலாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணாக்கா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.